Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் ஜங்ஷன் டயோட் ஆஸ் எ ரெக்டிஃபயர் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மார்க்ஸ் போகாத அளவுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கிற மாதிரி கத்துக்க போறோம். நீங்க டெய்லி யூஸ் பண்ற உங்க மொபைல் சார்ஜர் இல்லனா லேப்டாப் பவர் சப்ளை இதெல்லாம் வால் சாக்கெட்ல இருந்து வர்ற கரண்டா எப்படி உங்க டிவைஸ்க்கு ஏற்ப மாத்துதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வால்ல இருந்து வர்றது ஏசி கரண்ட், ஆனா உங்க ஃபோன் பேட்டரிக்கு தேவை டிசி கரண்ட். அந்த கன்வர்ஷன், அந்த மேஜிக் எப்படி நடக்குது? ஆமா, ஏசினா கரண்டோட டைரக்ஷன் ரெண்டு பக்கமும் மாறி மாறி வரும்னு படிச்சிருக்கேன். அது அப்படியே ஒரு பேட்டரியில கொடுத்தா ஒரு செகண்ட் சார்ஜ் ஆகும், அடுத்த செகண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும். பேட்டரி டேமேஜ் ஆடும்ல, அப்ப அது எப்படி ஸ்டெடியா டிசியா மாறுது? எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான். ஒரு பேட்டரிய ஏசில சார்ஜ் பண்ண ட்ரை பண்றது ஒரு பக்கெட்ல தண்ணி நிரப்பி அடுத்த செகண்ட்ல அந்த தண்ணிய வெளியே ஊத்துற மாதிரி தான். நெட் ரிசல்ட் வந்து 0 பிளஸ் a lot of damage. இந்த ஏசி டு டிசி கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்டிஃபிகேஷன். இந்த ப்ராசஸோட ஹீரோ நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் தான். ஒரு சின்ன சர்ப்ரைசிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு வர ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஆனா ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணி அதை டிசியா மாத்தும்போது அவுட்புட்ல வர டிசி பல்சஸோட ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸ் டபுள் ஆகும். வெயிட், வாட்? ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகுமா? அது எப்படி பாசிபிள்? கரண்ட்டை மாத்தும்போது ஃப்ரீக்வன்சி எப்படி டபுள் ஆகும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த எப்படி ஏன் தான் நம்ம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கோர் ஐடியா. ஃபர்ஸ்ட், ரெக்டிஃபிகேஷன்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரெக்டிஃபிகேஷன்னா ஏசி யானி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டிசி யானி டைரக்ட் கரண்ட்டை மாத்திர ப்ராசஸ். ஏசி கரண்ட் ஒரு சைன் வேவ் மாதிரி. கொஞ்ச நேரம் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகும், அப்புறம் கொஞ்ச நேரம் நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகும். ஆனா நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல போகணும். அதுதான் டிசி. இந்த ஏசிய டிசியா மாத்திரத்துக்கு நம்ம டயோடோட ஒரு சூப்பர் பவரை யூஸ் பண்றோம். அது என்னன்னா, டயோட் வந்து கரண்ட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் போகும்னு சொல்லும். ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஃபார்வர்ட் பயாஸ்ல கோன்னு சொல்லும், ரிவர்ஸ் பயாஸ்ல ஸ்டாப்னு சொல்லும். ஓஹோ, அப்போ ஏசியோட பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது கரண்ட்டுக்கு கிரீன் சிக்னல் காட்டும், நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது ரெட் சிக்னல் காட்டி பிளாக் பண்ணிடும், அப்படிதானே? பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாட்டர் பம்ப் அனாலஜி பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் பம்ப் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது தண்ணிய முன்னாடியும் தள்ளும், பின்னாடியும் இழுக்கும். இதுதான் நம்ம ஏசி கரண்ட். சரி. ஆனா நமக்கு ஒரு பைப்ல தண்ணி ஒரே டைரக்ஷன்ல தானே போகணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஒன் வே வால்வ் யூஸ் பண்ணலாம். தண்ணி முன்னாடி போகும்போது அந்த வால்வ் ஓபன் ஆகும், ஆனா பம்ப் தண்ணியை பின்னாடி இழுக்கும்போது அந்த வால்வ் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி தண்ணியை பிளாக் பண்ணிடும். சூப்பர். இங்க அந்த ஒன் வே வால்வ் தான் நம்ம டயோடு. ஏசியோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அதாவது பம்ப் தண்ணியை முன்னாடி தள்ளும்போது டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகி கரண்ட்டை அலோவ் பண்ணும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல, அதாவது பம்ப் தண்ணியை பின்னாடி இழுக்கும்போது டயோட் ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆகி கரண்ட்டை பிளாக் பண்ணிடும். ஓஹோ, சோ ரிசல்ட்ல நமக்கு அவுட்புட்ல கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல மட்டும் கிடைக்கும். கரெக்ட். இந்த மென்டல் இமேஜ மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சைன் வேவ் மேலே கீழே ஆசிலேட் ஆகுது. நாம ஒரு டயோட வச்ச உடனே அந்த வேவோட கீழே இருக்கிற எல்லா நெகட்டிவ் பார்ட்ஸும் கட் ஆயிடும். அவுட்புட்ல மேல இருக்கிற பாசிட்டிவ் ஹம்ஸ் மட்டும்தான் வரும். இதுதான் ரெக்டிஃபிகேஷனோட பேசிக் விஷுவல். இப்போ என்சிஆர்டி புக்ல இதுக்கு என்ன எக்ஸாக்ட் டெஃபினிஷன் அண்ட் சர்க்கிட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். செக்ஷன் 14.7ஓட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க. Okay. From the VI characteristic of a junction diode, we see that it allows current to pass only when it is forward biased. So, if an alternating voltage is applied across a diode, the current flows only in that part of the cycle when the diode is forward biased. This property is used to rectify alternating voltages, and the circuit used for this purpose is called a rectifier. Thank you. இங்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ரெக்டிஃபயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், த சிம்பிளஸ்ட் ஒன், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஃபிகர் 14.18ல இருக்கிற சர்க்கியூட்டை பாருங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரே ஒரு டயோட்
அண்ட் ஒரு லோட் ரெசிஸ்டர் RL இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி காயில்ல ஏசி வோல்டேஜ் வருது. இன்புட் ஏசியோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது டெர்மினல் A பாசிட்டிவ் ஆகும், B நெகட்டிவ் ஆகும். அப்போ டயோட் என்ன ஆகும்? பி சைடு வந்து பாசிட்டிவோட கனெக்ட் ஆன அது ஃபார்வர்ட் பயஸ்ட். ஸோ ஸ்விட்ச் ஆன் ஆன மாதிரி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். லோட் ரெசிஸ்டர் வழியா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது டெர்மினல் A நெகட்டிவ் ஆகும், B பாசிட்டிவ் ஆகும். இப்போ டயோட் இப்போ பி சைடு வந்து நெகட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது ரிவர்ஸ் பயஸ்ட். ஸ்விட்ச் ஆஃப் ஆன மாதிரி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. கரெக்ட். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் 0. தட்ஸ் இட். ஸோ அவுட்புட்ல நமக்கு ஆல்டர்னேட்டா பாசிட்டிவ் பல்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? நாம ஏசிய டிசியா மாத்திட்டோமே. ஆமா, ஆனா என்ன விலைல? நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ஸை நாம யூஸ் பண்ணாம பிளாக் பண்ணி வேஸ்ட் பண்றோம். இட்ஸ் லைக் உங்ககிட்ட வர எனர்ஜில பாதியை தூக்கி வெளியே போட்டுட்டு மீதியை மட்டும் யூஸ் பண்ற மாதிரி. இது சிம்பிள் டிசைன், ஆனா நாட் வெரி எஃபிஷியன்ட். ஓ, அப்போ half of the பவர் வேஸ்ட் ஆகுதா? அதை யூஸ் பண்ண வழி இல்லையா? எக்ஸலண்ட் கொஸ்டின். அந்த வேஸ்ட் ஆகுற நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளையும் யூஸ் பண்ண ஒரு கிளவர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. Okay, full wave rectifierல figure 14.19ல பாருங்க. இது வந்து center tap full wave rectifier. இங்க ரெண்டு diodes D1 and D2 யூஸ் பண்றோம். இங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு center tap transformerனு பேரு. இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது A பாசிட்டிவா இருக்கும், B நெகட்டிவா இருக்கும். எந்த டயோட் கண்டக்ட் பண்ணும்? டெர்மினல் A பாசிட்டிவா இருக்கிறதுனால டயோட் D1ஓட P சைட் பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகும். ஸோ D1 ஃபார்வர்ட் பயஸ் ஆகி கண்டக்ட் பண்ணும். ஆனா B நெகட்டிவா இருக்கிறதுனால D2 ரிவர்ஸ் பயஸ்ட் ஆகும், அது கண்டக்ட் பண்ணாது. வெரி குட். அப்போ லோட் ரெசிஸ்டர் RL வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ அடுத்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல A நெகட்டிவ் ஆகும், B பாசிட்டிவ் ஆகும். இப்போ என்ன நடக்கும்? இப்போ சிச்சுவேஷன் ரிவர்ஸ். A நெகட்டிவா இருக்கிறதுனால D1 ரிவர்ஸ் பயஸ்ட் ஆயிடும். ஆனா B பாசிட்டிவா இருக்கிறதுனால D2 ஃபார்வர்ட் பயஸ்ட் ஆகும். ஸோ இப்போ D2 கண்டக்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி. இங்க தான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை கவனிக்கணும். D2 கண்டக்ட் பண்ணும்போது கரண்ட் லோட் ரெசிஸ்டர் RL வழியா அதே டைரக்ஷன்ல தான் போகும். சர்க்யூட் டயக்ராம நல்லா பார்த்தா புரியும். சோ நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல D1னால ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் பல்ஸ் கிடைக்கும். அடுத்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல D2னால இன்னொரு பாசிட்டிவ் அவுட்புட் பல்ஸ் கிடைக்கும். ஓ, அப்போ ரெண்டு ஹாஃப் சைக்கிள்லயும் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. நெகட்டிவ் சைக்கிள் வேஸ்ட் ஆகல, அது திருப்பி பாசிட்டிவா மாத்திட்டோம். சூப்பர். கரெக்ட். இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரை விட டபுள் எஃபிஷியன்ட். ஆனா இந்த டிசைன்ல ஒரு சின்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. என்னது அது? இந்த சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் பல்கி. இதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ரியல் வேர்ல்ட்ல உங்க மொபைல் சார்ஜர்லலாம் அதை தான் யூஸ் பண்றாங்க. அதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். அதுல நாம 4 டயோட்ஸை ஒரு டைமண்ட் ஷேப்ல கனெக்ட் பண்ணுவோம். 4 டயோட்ஸா? அது எப்படி ஒர்க் ஆகும்? ரொம்ப கிளவரான டிசைன். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல 2 ஆப்போசிட் டயோட்ஸ் ஆன் ஆகும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல மத்த 2 ஆப்போசிட் டயோட்ஸ் ஆன் ஆகும். 2 கேஸ்லயும் கரண்ட் லோட் ரெசிஸ்டர் வழியா ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். ரிசல்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன், பட் நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் போதும். இப்போ எஃபிஷியன்சி பத்தி கொஞ்சம் நம்பர்ஸோட பேசலாம். ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட மேக்ஸிமம் தியோரிட்டிக்கல் எஃபிஷியன்சி வெறும் 40.6% தான். அப்போ 60% பவர் வேஸ்ட் ஆகுதா? தட்ஸ் a lot. ஆமா. ஆனா ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட மேக்ஸிமம் தியோரிட்டிக்கல் எஃபிஷியன்சி வந்து 81.2%. ஆல்மோஸ்ட் டபுள். ஓஹோ, ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட். அதனால தான் குவாலிட்டி பவர் சப்ளைஸ்ல எப்பவுமே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தான் யூஸ் பண்றாங்க. சரி, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 2 ரெக்டிஃபையரோட அவுட்புட்டும் ஒரு ஸ்மூத் ஸ்டெடி டிசி இல்ல. அது ஒரு பல்சேட்டிங் டிசி. ட்ரெயின் டக் டக்னு போற மாதிரி பல்சஸ்ல வரும். மொபைல் ஃபோனுக்கு இப்படி ஒரு கரண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? டெஃபினெட்லி டேமேஜ் ஆயிடும். நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஸ்டெடி டிசி வேணும். பேட்டரிக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வேணும். அந்த பல்சஸை எப்படி ஸ்மூத் பண்றது? அதுக்கு தான் நாம ஒரு ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்றோம். ரொம்ப சிம்பிளா லோட் ரெசிஸ்டருக்கு பேரலலா ஒரு கெபாசிட்டரை கனெக்ட் பண்ணுவோம். ஃபிகர் 14.20ல பார்த்தா புரியும். இந்த கெபாசிட்டர் ஒரு மினி ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி ஒர்க் பண்ணும். அவுட்புட் வோல்டேஜோட பீக் வரும்போது, அதாவது கரண்ட் ஜாஸ்தி இருக்கும்போது கெபாசிட்டர் சார்ஜ் ஆகிடும். சரி.
பல்சஸ்க்கு நடுவுல கேப் வரும்போது வோல்டேஜ் குறையும். அப்போ அந்த கெப்பாசிட்டர் தன்னோட சார்ஜை ரிலீஸ் பண்ணி லோடுக்கு அந்த கேப்ல கரண்ட் சப்ளை பண்ணும். அப்போ அந்த டக்குன்னு வர்ற பல்சஸ்க்கு நடுவுல இருக்கிற பள்ளங்களை இந்த கெப்பாசிட்டர் தன்கிட்ட இருக்கிற சார்ஜை வச்சு நிரப்பிடும், அப்படிதானே? பர்ஃபெக்ட்லி செட். சோ அந்த பம்பி ரோட ஒரு ஸ்மூத் ரோடா மாத்துற வேலைய இந்த கெப்பாசிட்டர் செய்யுது. ரிசல்ட்ல நமக்கு ஒரு நியர் ஸ்டெடி டிசி வோல்டேஜ் கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சைலண்ட் கில்லர்ஸ்னால ஈஸியா மார்க்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் மிஸ்டேக் ஃப்ரீக்வன்சி விஷயத்துல வரும். ஒரு கொஸ்டின்ல இன்புட் ஏசி ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேரு ஹாஃப் வேவ்னா ஃப்ரீக்வன்சி ஹாஃப் ஆகும் 25 ஹெர்ட்ஸ்னு எழுதிடுவாங்க. ஓ, ஆனா அந்த மாதிரி இல்லையா? லாஜிக்கா யோசிச்சா அப்படிதான் தோணுது. இல்ல, அது தப்பு. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல ஒரு ஏசி இன்புட் சைக்கிள்க்கு ஒரு அவுட்புட் பல்ஸ் வரும். சோ இன்புட்ல எவ்ளோ சைக்கிள்ஸ் பெர் செகண்டோ அவுட்புட்லயும் அவ்ளோ பல்சஸ் பெர் செகண்ட் தான். இன்புட் 50 ஹெர்ட்ஸ்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சியும் 50 ஹெர்ட்ஸ் தான். ஓகே, அது புரிஞ்சிடுச்சு. அப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இங்கதான் நம்ம இன்ட்ரோல பேசினா மேஜிக் நடக்குது. ஒரு ஏசி சைக்கிள்ல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 ஹாஃப் சைக்கிள்க்கும் நமக்கு அவுட்புட் பல்ஸ் வரும். சோ ஒரு இன்புட் சைக்கிள்க்கு 2 அவுட்புட் பல்ஸ். அப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? ஒரு சைக்கிளுக்கு 2 பல்ஸ்னா ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகும். அப்போ 50 ஹெர்ட்ஸ் இன்புட்னா 100 ஹெர்ட்ஸ் அவுட்புட். எக்ஸாக்ட்லி. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபுல் வேவ் டபுள்ஸ் ஃப்ரீக்வன்சி. இன்னொரு காமன் மிஸ்டேக், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கிட்ல கரண்ட் ஃப்ளோ பாத் வரையும் போது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல லோட் ரெசிஸ்டர்ல கரண்ட்டை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டுடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெக்டிஃபையரோட மெயின் பர்பஸே லோட்ல கரண்ட்டை ஒரே டைரக்ஷன்ல மெயின்டைன் பண்றது தான். ஆமா, D1 கண்டக்ட் பண்ணாலும் சரி, D2 கண்டக்ட் பண்ணாலும் சரி, கரண்ட் RL வழியா ஒரே பக்கம் தான் போகணும். கரெக்ட். இப்போ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு சிம்பிள் லைன். டயோட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒன் வே டிராஃபிக் போலீஸ். ஏசியோட 2-வே டிராஃபிக்கை டிசியோட 1-வே டிராஃபிக்கா மாத்தும். இன்னொரு பிசிக்கல் ஜெஸ்டர் ட்ரை பண்ணலாம். உங்க கையால ஏர்ல ஒரு சைன் வேவ், அதாவது மேல கீழே வரைங்க. இது ஏசி. சரி, ஹாஃப் வேவுக்கு கீழே போற பார்ட்ல இன்னொரு கைய தட்டையா வச்சு அதை கட் பண்ணுங்க. சோ பாசிட்டிவ் ஹம்ஸ் மட்டும்தான். ஃபுல் வேவுக்கு அந்த கீழே போற பார்ட்டை திருப்பி மேல கொண்டு வாங்க. சோ 2 ஹம்ஸும் மேல இருக்கும். ஃபில்டருக்கு இன்னொரு கைய வச்சு அந்த பம்பி பாத்த ஸ்மூத் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி பண்ணுங்க. சோ இந்த ஆழமான அலசல்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு குவிக் சம்மரி பார்க்கலாம். பாயிண்ட் 1, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் கரண்ட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல, அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்டா இருக்கும்போது மட்டும்தான் அலோ பண்ணும். இந்த ஒன் வே ப்ராப்பர்ட்டி தான் ரெக்டிஃபிகேஷனோட அடிப்படை. பாயிண்ட் 2, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஒரே ஒரு டயோட் யூஸ் பண்ணி ஏசியோட ஒரு ஹாஃப் சைக்கிளை மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஸோ அதனோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி, அரவுண்ட் 40%. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஏசியோட 2 ஹாஃப் சைக்கிள்ஸையும் யூஸ் பண்ணும். ஸோ அது மோர் எஃபிஷியன்ட், அரவுண்ட் 81%. பாயிண்ட் 3, ரெக்டிஃபையோட அவுட்புட் பல்சேட்டிங் டிசியா இருக்கும். இந்த பல்சஸ்ல இருக்கிற ரிப்பலை ஸ்மூத் பண்ணி ஒரு ஸ்டெடி டிசி வோல்டேஜ் எடுக்க நாம ஒரு ஃபில்டர் சர்க்கியூட், சாதாரணமா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இன்புட் ஃப்ரீக்வன்சியோட டபுளா இருக்கும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFS Sam, right? எஸ், PROFSAM.com. இன்னொரு ஆழமான அலசல்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். டேக் கேர் அண்ட் கீப் லேர்னிங்.